அந்த இடத்துல டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்கும்போது அந்த வண்டியை மோதி அது அடியில ஃப்ரண்ட் வீல் ஏறி இறங்கி பேக் வீல் ஏறி இறங்கி தலை செதஞ்சி அந்த குழந்தை இறக்குது. எங்க கண்ணு முன்னாடி துடிச்சு இறக்குது. 2 வெட்டு வெட்டிச்சு, அதோட முடிஞ்சு கதை எங்க கண்ணு முன்னாடி. அப்போ அதுக்கு இத்தனை பட்டம் இல்ல. அந்த பையன் அந்த லாரில இருந்து இறங்கி வரும்போது ஹெட்செட் வச்சுட்டு வரான். பாட்டு கேட்டுட்டு வாரான் அப்படின்னா எவ்வளவு தினவட்டா வாரான் அப்படிங்கிற பாருங்க. பொறுப்பு இல்லாம கவனக்குறைவாக முழுக்க கவனக்குறைவாக அதிக வேகத்துல அது வந்து ஹெட்செட் வச்சு பாட்டு கேட்டுட்டு அவன் வந்து அசால்ட்டா ஓட்டிட்டு போறான். ஒரு உயிரை கொண்டுட்டு இந்த உயிரை அவனால திரும்ப கொடுக்க முடியுமா? அந்த தந்தை இழந்து கதறி அழுதுட்டு இருக்காரு. என் பிள்ளை வந்து கல்லூரிக்கு கொண்டு விடுறதுக்காக நான் கொண்டு போயிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல கொண்டு போட்டான் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன நீதி கிடைக்கும்? இது 1 2 இல்ல, ஏற்கனவே இதே மாதிரி பல படுகொலை நடத்திருக்காங்க. பல வாட்டி போராட்டம் பண்ணவரை இவங்க கண்டுக்கவே இல்லை. இந்த வாட்டியாவது இது கடைசி உயிரா இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் உட்காருங்க, நம்ம போராடுவோம். இது வந்து ஒரு முடிவு கிடைக்கும். லாரிகளால் மோதி கொல்லாதே சாலைகள் எங்கும் குருதி யாரு பயமாய் இருக்கிறது. சாலைகளா இது சாலைகளா மனிதர்களை கொல்லும் பாதைகளா இது பாதைகளா தடை செய் கனிம வள கடத்தல் லாரிகளை தடை செய் கொல்லாதே எங்கள் மக்களை கொல்லாதே கனிம வள கடத்தல் லாரிகளால் மோதி 380க்கு மேற்பட்ட மக்களை கொன்றுள்ளார்கள். இதுதான் இறுதி படுகொலையாக இருக்கட்டும். இனி மேலும் இம்மண்ணில் மீண்டும் ஒரு படுகொலை நிகழாமல் இருக்க போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம். வேடிக்கை பார்க்கும் தமிழா சாலைகளில் உட்கார்ந்து போராடுவோம். வெட்க கேடு நீதி வழங்காமல் கனிம வள கடத்தல் லாரிகளை அனுமதிப்பது வெட்க கேடு சாலைகளா இது சாலைகளா மரண குழியா கண்டிக்கின்றோம் கனிம வள கடத்தல் லாரிகளை அனுமதிக்கும் கேடு கெட்ட அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த பக்கத்துல 4 பேர் உட்காருங்க அண்ணா. அதான் 4 பேர் உட்காருங்க. நான் போறேன். ஒரு மரம் இல்ல லாரி செல்லத்தை ஓரமாக டீட்டெயில் கேமரா
தம்பி நான் மீட்டிங்